கண்ணியத்திற்குரிய பெரியவர்கள் சமூகத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு சிறப்பான புனிதமான ரபியுல் மாதத்தினுடைய 10வது நாள் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய பூமான நபியினுடைய வருகையொட்டி நெல்லை மாநகர புராணங்கள் ஜமாத் மாதத்தின் சார்பாக ஒவ்வொரு பள்ளி வாசலையிலும் சிறந்த முறையில் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளோடு அனுமதியோடும் அவர்களுடைய ஒத்துழைப்போடும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் மீளாத விழா சம்பந்தமான பயான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வாழ்க்கை வரலாறு இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தின் அருட்கொடையாக இருக்கிறார்கள். எப்படி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு நமக்கெல்லாம் ஒரு ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறானோ, அகிலத்துக்கெல்லாம் ஒரு இறைவனாக இருந்து கொண்டிருக்கிறானோ, எப்படி குர்ஆனை இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறானோ, அதே போன்று தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அகிலத்தின் ஒரு அருட்கொடையாக நமக்கு தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பூமான நபியினுடைய புனிதமான பிறந்த நாள், பிறந்த மாதம் இவர்களை வைத்து மையமாக வைத்து இன்றைக்கு சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம். ஏதோ 4 வார்த்தைகள் கேட்டு அந்த வாழ்க்கை நாம் நம்முடைய குடும்பத்திலும் நாம் நடத்துகிற பொழுது அதில் சிறந்த ஒரு வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். ஏனென்றால் நாம் யார் யாரெல்லாமோ உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம். ஆனால் அந்த உயிருக்கு உயிராக நேசிப்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராய் நாம் நேசிப்பதைதான் ஈமான்தாரிகளாக ஆக முடியும், மூமின்களாக ஆக முடியும் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்துரைத்தார்கள்.